ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பிகாஸ் ஆஃப் வார ஒரு பேட்டர்ன் தான் நாங்கள் பார்க்க போறோம். காரணமாக ரெண்டு வார பேட்டர்ன் தான் பார்க்க போறோம். The meeting was delayed. இது வந்து பேசிவ்ல இருக்கிற ஒரு சென்டென்ஸ் என்ன? The meeting was delayed. மீட்டிங் வந்து தாமதமாகியது. அப்ப என்ன காரணத்தினால தாமதமாகியது? அந்த காரணத்தை தான் நாங்கள் சொல்ல போறோம். Because of traffic. Because of traffic. டிராபிக் கண்டா போக்குவரத்து நெரிசல். போக்குவரத்து நெரிசல் காரணமாக கூட்டம் தாமதமாகியது. போக்குவரத்து நெரிசல் காரணமாக கூட்டம் தாமதமாகியது. சிம்பிள் தானே. இப்ப நாங்கள் என்னன்னு சொல்ல வரோம்? கூட்டம் தாமதமாகியது தான் ஃபர்ஸ்டா சொன்னாங்க. The meeting was delayed. அடுத்தது என்ன சொன்னாங்க? Because of காரணமாக. என்ன காரணமாக? traffic. அப்ப நாங்க ஃபுல் சென்டென்ஸா சொன்னோம்னா The meeting was delayed because of traffic. போக்குவரத்து காரணமாக மீட்டிங் தாமதமாகியது. இப்போ விளங்கிட்டா உங்களுக்கு. இது ஒரு சிம்பிளான பேட்டர்ன். ஈஸியா நீங்கள் கிரியேட் பண்ணலாம், ஈஸியா நீங்கள் பேசலாம். ஓகே. சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கேட்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஃபர்ஸ்டா நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிற சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிற சென்டென்ஸ் ஒன்று சொல்றேன். The project succeed. ப்ராஜெக்ட் வந்து வெற்றி அளித்தது. ஓகே தானே? The project succeed. ப்ராஜெக்ட் வந்து வெற்றி அளித்தது. என்ன காரணத்தினால வெற்றி அளித்தது? அதான் நாங்கள் சொல்ல போறோம். அதுக்கு முன்னுக்கு என்ன சொல்லணும்? பிகாஸ் ஆஃப் காரணமாக. என்ன காரணமாக? டீம் ஒர்க். சரிதானே? டீம் ஒர்க் காரணமாக திட்டம் வெற்றி அளித்தது. டீம் ஒர்க் காரணமாக திட்டம் வந்து வெற்றி அளித்தது. நாங்க ஃபுல்லா சொன்ன அப்படி சொல்லுவோம். The project succeed because of teamwork. The project succeed because of teamwork. Teamwork காரணமாக அந்த ப்ராஜெக்ட் வெற்றி அளித்தது. இப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். இப்ப இன்னும் ஒரு சென்டென்ஸ் நாங்க பார்ப்போம். He got promotion. அவருக்கு பதவி உயர்வு கிடைத்தது. என்ன காரணத்தினால கிடைத்தது? அதை நாங்கள் அங்கால சொல்லுவோம். எப்படி சொல்லணும்? Because of காரணமாக. அதுக்கு அடுத்து என்ன சொல்லணும்? அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு என்ன காரணமாக அமைந்தது? அதை தான் நாங்கள் சொல்ல போறோம். என்ன காரணமாக அமைந்தது என்றால் his performance. Because of his performance. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் காரணமாக என்ன கிடைத்தது? He got promotion. அவருக்கு பதவி உயர்வு கிடைத்தது. ஃபர்ஸ்ட் நாங்கள் சொல்றோம் he got promotion because of his performance. சிம்பிளா தானே? சிம்பிளா நீங்கள் இதை கிரியேட் பண்ணலாம்.